أجرى له الله أجر الحاج والمعتمر إلى يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறையில்லமா காபத்துல்லாவை இறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் செல்வதற்கான பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. ஆமீன். ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், ஹுஃபாதுகள், உலமாக்கள், தாயிகள், ஹாஜிகள், உம்ரா செய்தவர்கள், முஅத்தமிர்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இவ்வருடத்துடைய ஹாஜிமார்கள் தன்னுடைய ஃபர்தான ஹஜ்ஜிலிருந்து சில ஃபர்துகளையும் வாஜிபுகளையும் நிறைவேற்றிய வண்ணமாக லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியா முழக்கத்துடன், ஒரே ஆடையுடன் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர அந்த அஸ்மத்தே இலாஹி என்று சொல்லப்படுகின்ற ரப்புல் ஆலமீனுக்காகவே வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து விட்டேன் என்ற சொல்லால் செயலால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மைதானமாகத்தான் முஸ்தலிஃபாவும் மினாவும் அரஃபாவும் இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. அதை பார்த்தவர்களுக்கு மஹ்ஷர் மைதானம் புதியதாக தெரியாது. மஸ்ஜிதே நமீரா எங்க இருக்கு தெரியுமா? மஸ்ஜிதே நமீரா ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி கொடுக்கணும் வச்சுங்களேன். ஹாஜிமார்களை தவிர பல பேர் தவறான பதிவிடலாம் என்பது நம்முடைய ஈமானுடைய பலகீனத்துக்கு ஒரு அடையாளம். தவறாக எண்ண வேண்டாம். மஸ்ஜித் நபீரா அரஃபாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். ஹாஜிமார்கள் 9வது ஹஜ்ஜில் ஸுஹரும் அஸரும் அங்கே நிறைவேற்றுவார்கள் ஒன்றாக இணைத்து. சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், சொல்லுவாங்க ஒரு தாய் பிள்ளைகள் என்று. நாம் எல்லாம் ஒரு நபியுடைய உம்மத்துக்கள். மாற்று கருத்து இருக்குதா? ஒரு ரப்புடைய படைப்புக்கள். மாற்று கருத்து இருக்கிறதா? அப்ப உங்க சம்பளம் எனக்கு, என் சம்பளம் உங்களுக்கு. அங்க மட்டும் மாற்று கருத்து வருது இல்ல? என்னங்க, ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி ஒரு ரப்புடைய படைப்புக்கள் தானே. அண்ணன் தம்பிங்க ஒரு வயசுல ஒன்னா தெரிவாங்க. சில அண்ணன் தம்பிங்க இவருடைய சட்டை அவர் போட்டுக்குவாரு, அவருடைய சட்டை இவர் போட்டுக்குவாரு. பார்த்துருக்கீங்களா? இருக்காங்களா தம்பிலாம்? 2 பேரும் ஒற்றுமை இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுவான். அண்ணன் என் தம்பி என் சட்டையை போட்டுட்டான்டா. அதே மாதிரி தம்பி என் சட்டையை போய் அவர் போட்டாரு. நான் அமெரிக்காவில் வந்துட்டீங்களா? சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். சொல்லக்கூடிய நோக்கம் அது கருத்து வேறுபாடு வருவதற்கு முன்னால் வரைக்கும் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும். நிறைய அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஆனா அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா? சில வீட்டுல பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அந்த பனியனும் ஒரே சைஸா இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அம்மா அப்பா தான் எடுத்திருப்பாங்க, எல்லாருக்கும் 90-90ன்னு. அதுல யாராவது ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க எந்த ஒன்றுன்னு, ஆனா மாத்தி போட்டுக்குவாங்க. ஆனா அதுல சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒற்றுமை இருக்குன்னு அர்த்தம். என் பனியனை எப்படிமா எடுக்கலாம், அவன் முடிஞ்சு போச்சு, குடும்பத்தை பிரிக்க வந்துட்டான்னு அர்த்தம், உடைக்க வந்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு என்ன நியாயமான காரணமும் நீங்க சொல்லுங்க, அது தூக்கி குப்பையில போட வேண்டியதான் குறைப்பாக்கும். இதுல ஏன் தெரியுமா? ஒற்றுமைக்காக பொய் பேசலாங்க. ஒற்றுமைக்காக, ஒரு குடும்பம் சிதறாம இருப்பதற்காக பொய் பேசலாம். பொய் என்பது குனாஹே கபீரா, பெரும்பாலும். எனவே நாம் எல்லாம் ஒரு உம்மத், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரே அம்மா அத்தாக்கு பிறக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனை மொழி, எத்தனை நாடு, திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். தெரியாம ஒரு உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டான் இவன், இந்த மாதிரி படுத்தலாம் நினைக்காதீங்க. உம்ரா மாதிரி ஹஜ் மாதிரி ஒரு அமல் உலகத்துல கிடையவே கிடையாது. நாங்க எனக்கு 7 ரவுண்ட் தவாஃபு, வேற நாட்டுக்காரங்க 6 ரவுண்ட் தவாஃபா, எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது. ஆனா கொஞ்சம் அந்த ஹஜ்ர அஸ்வத முத்தம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல மட்டும் சில பேர் மகிழ்ச்சியுடைய மிகுதியின் காரணமாக, சில பேர் தன்னுடைய பலத்தின் காரணமாக, பலம் நான் சொல்ல மாட்டேன், எப்படியாவது முத்தம் கொடுத்துருன்னு. ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்துருக்காங்க ஹஜ்ர அஸ்வதுக்கு, விட்டுருவாங்களா? நம்ம சோடுங்கா ரசூலுல்லாஹ் போசாதே ஹஜ்ரத், हजरत नमाज में सामने हजर अस्वद को போசா தானே பிச்சை. புரியுதுங்களா? இமாம கூட பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. ஹஜ்ரத் இதுல மட்டும் வச்சுக்காதீங்க ஒற்றுமையை. ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்ததுக்கு நான் கொடுக்கலன்னா எப்படி? அதே சமயம் யாரையும் இடையூறு இல்லாமல், இன்னல் விளைவிக்காமல், கஷ்டம் கொடுக்காமல் செய்யணும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய உதட்டால், ஹதீஸ் வார்த்தையை சொல்றேன் நான், உதட்டால் முத்தம் கொடுத்திருக்காங்க, கையால் முத்தம் கொடுத்திருக்காங்க, சஜ்தா செஞ்சிருக்காங்க, நெத்தியை கொண்டு போய் ஹஜ்ர அஸ்வதுக்கு மேல வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. பஸ்தார்ல இருக்குது, ஹாக்கிம்ல இருக்குது இந்த ரிவாயத்து. அந்த காலத்துல ஒட்டகத்துல உட்கார்ந்துகிட்டே தவாப் செய்வாங்க. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல உட்கார்ந்து கூட தவாப் செஞ்சிருக்காங்க. கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அசா. அதன் மூலமா ஹஜ்ர அஸ்வதை தொட்டு அந்த குச்சியை முத்தம் கொடுத்திருக்காங்க. அறிவுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது ஹஜ் உம்ரா. அங்க போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு என்ன இது, எங்க இடிக்குது, அல்லாஹ் வச்சுருவான். அப்புறம் யார் வச்சுருவா? அல்லாஹ் வச்சுருவான். எங்க இடிக்குதெல்லாம் இங்க வச்சுக்காத. நம்ம எல்லாத்துக்கும் அறிவை வைத்து அறிவை வளர்க்கணுமே தவிர, சரி நான் திரும்பவும் கேட்கிறேன், அறிவுக்கும் மார்க்கமுக்கும் சம்பந்தம் இல்லை சில இடங்கள்ல. ஏன் ஸுஹருக்கு 4 ரக்காத்து, நான் 6 ரக்காத் சொல்லுவேன், சொல்லவே கூடாது. போ சொல், பதில் சொல்லிக்கோ. பதற்கு 2 ரக்காத்து 3 ரக்காத் சொல்லுவேன், அதிகம் தானே. அதை நஃபில்ல வச்சுக்கோ, நஃபில்ல வச்சுக்கணும். அதெல்லாம் அல்லாஹ் சொன்னது செய்யறதுக்கு பேரு தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அர்த்தம். நானா செய்யறதுக்கு பேரு, நம்மளா செய்யறதுக்கு பேரு மனோ இச்சைன்னு அர்த்தம். ஷைத்தான் எங்க உட்கார்ந்து இருக்கான், ரூம் போட்டு தங்கி இருக்கான்னு அர்த்தம். இந்த இடத்துல கீழே ஃபுல்லா ஆயிடுச்சு இல்ல மசாஃப்ல, மேல உள்ள ஃப்ளோரு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. எல்லா ஏழைகளும் இல்ல, எல்லா பணக்காரர்களும் இல்ல, இல்ல எல்லாம் நம்மள மாதிரி வேலை இல்லாத இருக்காங்க. அவங்க அப்படி வச்சுட்டீங்களா? இல்ல நமக்கு தான் அறிவு, அவங்களுக்குலாம் கொஞ்சம் குறைவு போலக்கு. இந்த வெயில்ல போயிட்டு பெரும் கோடீஸ்வரன் ரோட்ல தூங்கிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அரஃபால, முஸ்தலிஃபால பெரும் கோடீஸ்வரன். நம்ம எல்லாம் விலைக்கு வாங்கிடுவான். ஒன்னே ஒன்றுதான் கல்வி, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் லப்பைக்
அல்லாஹும்ம லப்பைக். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இமாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா மதீனால இருந்து நடந்து 20 ஹஜ் செஞ்சாங்களாம். மதீனா எங்க இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதீனால இருந்து 20 ஹஜ். நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் हिंदुस्तान से कई हज करे ही. हिंदुस्तान कहाँ है? हिंदुस्तान எங்க இருக்கு தெரியுமா? சரி சரி தெரியும் சொல்லிட்டார் ஒருத்தர் மட்டும் தெரியும் போது. இந்துஸ்தான் இந்தியாவில இருந்து கொஞ்சம் நான் பெரும்பெரும் சொல்றது, இந்தியாவுக்கு அல்லாவுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குங்கன்னு. ஏன் அல்லாஹுக்கால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் இருக்கணும்? அதுக்காக காபத்துல்லாவிட சிறந்த இடம்லாம் சொல்லிடாதீங்க, ரொம்ப ஓவராயிரும். பாத்தீங்கல்ல, ஒரு விளையாட்டை அடுத்தது 11 பேர் எவனோ ஜெயிச்சதுக்கு, அந்த டீம்ல இருந்தவங்கலாம் எவனோ சம்பந்தமான்னு கேட்பீங்க. எனக்கு அந்த 11 பேர் ஒரு இறப்பு பெருசு. அது எத்தனை மூமின் தெரியாது எனக்கு. அல்லாஹ்வுக்காக இறந்தோம்னு சொன்னா நல்ல விஷயம். விராட் கோலி, கிங் கோலி வருத்தம் கூட தெரிவிச்சுக்க மாட்டான். 2K கிட்ஸ் தான் நினைக்கிற நிறைய பேர். அதில் முதியோர்கள் கிடையாது ஜி, முதியோர்கள் கிடையாது. நாங்களும் நல்ல விஷயத்தை வரவேற்கிறவங்க தான். 11 பேர் பொய்யா உண்மையா? பெங்களூரை சேர்ந்தவங்களா என்னன்னு தெரியாது. ஹயாத் எவ்வளவு பெரிய லைஃப் ஜி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹரஜ ஃபீ பைத்திஹி, எவ்வளவு ஒருவர் வீட்டை விட்டு போறாரோ, எந்த எண்ணத்துல? ஹஜ் செய்யக்கூடிய எண்ணத்துல, உம்ரா செய்யக்கூடிய எண்ணத்துல. சமாச ஆயிட்டாரு, ஏர்போர்ட்ல இறந்துட்டாரு. அது சென்னை விமான நிலையமா இருக்கட்டும், இல்ல ஜித்தாவா இருக்கட்டும், வேற எங்க வேணா இருக்கட்டும், மாறி போறதெல்லாம் இருக்கும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் சொன்னாங்க, அஜ்ரல்லாஹு லஹு அஜ்ரல் ஹாஜி வல் முஅ்தபிரி இலா யௌமில் கியாமா. கியாமத் வரைக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை, உம்ராவுடைய நன்மை எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பானா. என்ன மாதிரி மவுத்து பாத்தீங்களா? இது மவுத்து. நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கணும். எந்த காலத்துல வாழ்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ராவியா இருக்கிறாங்க. பைஹக்கில இடம்பெற்ற ஹதீஸ். ஒமன் மாத ஃபீ இஹ்தல் ஹரமைன், 2 ஹரம் இருக்குது நமக்கு. ஒன்னு காபத்துல்லா, இன்னொன்று மஸ்ஜித் நபவி. இங்க இறந்துட்டாங்க, 2ல 1. அப்படி இறந்துட்டா வலல் யுஹாசிப், அல்லாஹ் கேள்வியே கேட்க மாட்டான். வலல் யுஹாசிப், அல்லாஹ் சொல்லுவானா, உதுகுலில் ஜன்னா, நீங்க சொர்க்கத்துக்குள்ள போப்பா. விஐபி, ஐபிஎல்ல ஜெயிச்சவங்க விஐபி கிடையாது, ஐபிஎல்ல பார்த்தவங்க விஐபி கிடையாது, ஐபிஎல்ல ஏழை எடுத்தவங்க விஐபி கிடையாது. அல்லாஹ்வுடைய விஐபி யாரு? ஹரம்ல இறந்தவன். அப்படியே பாப்பாங்க, ஜனாதாவை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. யாரு? உறவினர்கள் கூட சந்தோஷப்படுவாங்க மனசார, நல்ல மவுத் நசீபாயிருச்சேன்னு. இருந்தாலும் வருத்தம் இருக்கும்ல, அம்மா இருந்திருப்பாங்க, அப்பா இருந்திருப்பாங்க, அண்ணன் இருந்திருப்பாங்க, குழந்தைங்க இறக்குறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஸலாத்துல் ஜனாஸா. மவுத்துனா இல்ல, இந்த மாதிரி மவுத் நமக்கு வரணும். மவுத் வரதான் போகிறது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாம் இறந்த பிறகு, எல்லாரும் இறந்த பிறகு முதல்ல யார் எழுப்பப்படுவாங்க தெரியுமா? யாரு? பெரிய பள்ளி இமாமா, இல்ல சிறிய பள்ளி இமாமா, இல்ல உலமாக்களா, இல்ல வலிமார்களா, இல்ல சஹாபாக்களா? இதுக்கு மேல நான் போக மாட்டேன். ரசூலுல்லாஹ் தான் முதல்ல எழுப்பப்படுவாங்க. புரியுதுங்களா? யாரதான் முதல்ல எழுப்பப்படுவாங்க? அவ்வளவு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்த அன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னதான் அல்லாஹ் முதல்ல எழுப்புவான் ரவுதா ஷரீஃப்ல இருந்து, ஹபீபே எதிரிங்க அப்படின்னு.
நம்மளும் அந்த வீடியோ போட்டோலாம் பார்த்துருப்போம். போவாதவங்க சொல்றேன், பெருசா இருக்கும் அது குப்பான்னு சாதாரணமா இருக்கும். அந்த பச்சை பயிர் கூட கொஞ்சம் மங்களா தான் இருக்கும். தவறா சொல்றதுன்னு நினைக்காதீங்க, சாதாரணமா இருக்கும். சில பள்ளியில எல்லாம் பாத்தீங்கன்னா மினாரெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நாங்க வேற மாதிரி. எதுக்கு என்ன வேற மாதிரி? இங்க இஹ்லாஸ் இல்லைன்னா நீங்க வேற மாதிரி தாங்க. நாவாலும் செயலாலும் யாரையும் துன்புறுத்தாதீங்க. அது வாழ்க்கைக்கு துன்புறுத்துனா மன்னிப்பு கேட்டுருங்க, இருந்தா ஹயாத்தா. எப்ப மௌத்து வரும்னு தெரியாதுங்க யாருக்கும். மௌத்துக்கே மௌத்து வந்துடும் கியாமத்துல. இஸ்ராயல் இஸ்லாமுக்கு அல்லா மௌத்து கொடுப்பான். ஏன்னா இஸ்ராயல் எல்லாத்தையும் முடிச்சுட்டே அல்லா, எல்லாருடைய தோல்வி முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன உனக்குதான் மௌத்து அடுத்தது அப்படின்னு சொல்லுவான் அல்லா. இப்ப முதல்ல எழுப்பப்படுறது யாரு? ரசூலுல்லாஹ். அடுத்தது யாரு தெரியுமா? இது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் முதல்ல எழுப்பப்படுறது. அடுத்தது யாரு தெரியுமா? மதீனாவில் இறந்து ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யக்கூடிய அஹ்ல பகீ எழுப்பப்படுவார்கள். அஹ்ல பகீக்கு முன்னாடிதான் நம்முடைய ரூம் இருந்துச்சு. ஜன்னத்துல் பகீக்கு முன்னாடிதான் அழகான கபரஸ்தானுங்க. அந்த மண் வெற்றவர் கபர் தோன்றவர்கிட்ட கேட்டோம், என்ன இதுல இந்த கபரஸ்தான்ல உங்களுக்கு புரிந்த விஷயம்? அப்படின்னு கேட்டோம். அடுத்த பதில் சொல்லிடலாமா? என்ன பண்றது? 2 பதில் சொன்னாங்க. நிறைய சொன்னாங்க, அதுல 2 மட்டும் சுருக்கமா சொல்றேன். ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. என் உடம்ப தொட்டு பாருங்க, இல்லைங்க ஆடையை முகர்ந்து பாருங்க, நுகர்ந்து பாருங்க, ஒரு விதமான வாடை நறுமணம் இருக்கும், எங்கேயுமே இருக்காது. எதுக்கு தெரியுமா? ஜன்னத்துல் பகீவுடைய கபருடைய மண்ணுங்க போன்றவருடைய அத்தர். அத்தர் பூசப்பட்ட அத்தர் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, கபர் தோன்றும் போது யாரெல்லாம் பார்த்திருக்கோம்? எல்லாரும் பார்த்திருப்போம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி கேள்வி கேட்டா நிறைய பேர் தூக்குவாங்க நினைக்கிறேன். ஏன்னா இறந்திருப்பது பெரிய அதிரத்தா இருப்பாரு. ஐசதால்பா மட்டி வைசதால்பா மட்டி யாரு எல்லாருமே ஆயிடுவாங்க, பெரிய பெரிய ஆளா ஆயிரும். முக்தி எல்லாம் அங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல தவறுன்னு சொல்ல வரல, சரியா செய்யணும் அந்த இடத்துலதான். பார்த்திருக்கீங்களா? இதுல ஆர்வ கோளாறுல தவறா சொல்றது நினைக்காதீங்க. பெண் ஜனாசாவா இருக்கும். இவருக்கு என்ன பழக்கம்? எல்லா கபர்லயும் இறங்கி இறங்கி பழக்கம். பெண் ஜனாதா வந்து இறங்கலாமா? மஹரம் தான் இறங்கணும். புரியுதுங்களா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கு. சரி, எல்லா கபர்லயும் புழு பூச்சி எல்லாம் இருக்கா இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லா கபர்லையும் சொல்றவங்க பார்க்கலையா? வழியுள்ளதான் இருக்கீங்க, பார்க்கவே இல்லையா? எங்க இருக்கு அந்த மாதிரி கபரு? புழு பூச்சி பார்த்திருக்கீங்கல்ல? ஜன்னத்துல் பகீர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாடி, நான் சொல்லல, அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி எந்த புழு பூச்சி இருக்காதீங்க. அப்படிப்பட்ட பகீவுடையவர்கள் எழுப்பப்படுவார்கள். இரண்டாவது. மூன்றாவது, அஹ்ல மக்கா. மக்காவில் ஜன்னத்துல் முஅல்லானு நினைக்கிற வேற கபரஸ்தானம் இருக்குது. ஜன்னத்துல் முஅல்லா என்ற ஒரு கபரஸ்தானம் இருக்கிறது, மன்னரையும் இருக்கிறது, இன்னொன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கலாம், நமக்கு தெரியல. அடுத்தது மக்கா வாசிகளுடைய கபரஸ்தான்ல போய் ரசூலுல்லாஹ் எழுப்பப்படுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவங்க எல்லாம் எழுப்புவாங்க, கூட போவாங்க. சொல்றாங்க, சும்மா ஆதி இலா அஹ்லி பகீ, அஹ்ல பகீக்கு நான் போவேன், ஃபயுஹ்ஷரூன மஇ, என்னுடன் ஒன்று சேர்ப்பேன். சும்மா ஆதி, பிறகு நான் செல்வேன், அஹ்ல மக்கத்த, மக்காவாசிகளுடைய கபரஸ்தானுக்கு, மன்னரைக்கு. ஃபஉஹ்ஷரு, நான் சேர்ப்பேன், பைனல் ஹரமைன், மதீனால கூட வேற கபரஸ்தான் இருக்கலாம். மக்காவாசிகளுடைய கபரஸ்தானில் இருக்கக்கூடிய மர்ஹூமின்களையும் மதீனாவாசிகளுடைய ஜன்னத்துல் பகீ அல்லாத கபரஸ்தான் இருக்கக்கூடிய மர்ஹூமின்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னால், நான் மறுபடியும் கேட்கிறேன்,
அங்க அடங்கி இருக்கக்கூடியவர் வெறும் மக்காவாசிகளா மதீனாவாசிகளா? எல்லாரும் எல்லாரும் தானங்க. சொல்ல போனா இன்னும் டீட்டெயிலா போனா அவங்கள விட நம்ம அதிகமா இருப்போம்னு நினைக்கிறேன். இங்க வேற நாடுகள்ல இருந்து போறவங்க, புரியுதுங்களா? அங்கேயே அல்லாஹ் தஆலா நீதமா தான் நடக்கிறான். மக்காவாசிகள் சொன்னால் மக்கால பிறந்தவங்களும் இருப்பாங்க, அங்க அடங்கியவரும் இருப்பாங்க, மற்றவங்களும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹும் சரி அல்லாஹ்வும் சரி எங்குமே வேற்றுமை கொண்டு வரவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெரியவர்களே, சோழர்களே. எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க இடங்கள் அது. என்ன வெயில் தெரியுங்களாங்க, என்ன வெயில் தெரியுமா? போற ஹாஜிமார்களை பார்த்து நல்லபடியா போயிட்டு வாங்க, கொஞ்சம் சிரமம் இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருந்தா சொல்லி அனுப்புங்க, நல்ல ஷூ போட்டு போக சொல்லுங்க. இல்லை இது வரைக்கும் போகலன்னு சொன்னா நியத்து வைங்க, அல்லாஹ் நசீபாக்குவான், அல்லாஹ் நசீபாக்குவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காபத்துல்லாஹ் அதிகமா தவாப் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை அது உங்களுக்கு தெரியும், குர்பானியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு சுருக்கமா. யார் மீது ஜக்காத் வாஜிபோ அவங்க குர்பானி கொடுக்கணும், யார் சதகத்துல் ஃபித்ர் வாஜிபோ அவங்க குர்பானி கொடுக்கணும், யார்கிட்ட 612 கிராம் 360 மில்லிகிராம் வெள்ளி அல்லது தங்கம் அல்லது அவருடைய கிரயம், அந்த அளவு கிரயம் எக்ஸ்ட்ராவாக இருக்குமோ அவங்கள குர்பானி வாஜிப் அவங்க கொடுக்கணும். இன்ஷா நாளைக்கு சுருக்கமா சில குர்பானியை பத்தி பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி சொல்லப்படும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா லைட்லாம் கிடையாது. ஒரு யுத்தம் மனுஷா மதீனால, நான் முடிச்சிடுறேன். அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு ஒளிறதுக்கு இடம் இல்லாதனால ரவுதா ஷரீஃப்ல திறந்தே இருக்குமா, நார்மல் கபராவே இருக்குமா, புரியுதுங்களா? நம்முடைய கபரஸ்தான்லாம் எப்படி இருக்குதோ அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய கபர் நார்மலாவே இருந்திருக்குது அந்த காலத்துல. அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏற்கனவே வெளிச்சம் இல்லை, இருட்டு, விளக்கும் இல்லை, மின் விளக்கெல்லாம் இல்லாத காலம். சில ஓரிரு நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை, வெளியே யுத்தம் நடக்குது. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்களாம், வாட்ச் இல்லாத காலம், ஷைத்தான் செல்போன் இல்லாத காலம், இல்லாத காலம், அல்ஹம்துலில்லாஹ், அப்படிதானுங்க? சரி, ஒத்துக்கிட்டா சரி. அந்த மாதிரி காலத்துல டைமிங் தெரியாது, யுத்தம் நடக்குது, பாண்டு எல்லாம் சொல்லல, அங்கங்க உங்க வீட்டுல சொல்லுவாங்க. நீங்க எப்படி 5 வேளை தொழுவீங்க, எப்படி நேரத்தை கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தொழுகை நேரத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல வச்சு தனிப்பட்ட ஒரு வெளிச்சம் ஏற்படும். யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை முழுக்க பொய் என்ற வாடை கூட நுகர்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட தூதர் நமக்கெல்லாம் நபியாக அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. அவங்கள நினைங்க, நம்ம வாழ்க்கை சரியாகும், செம்மையாகும், சீராகும், செழிப்பாகும். பரக்கத்தே ரசூலுல்லாஹ் தாங்க, அவங்கள வச்சுதாங்க நாங்களாம். அது உலமா வரசத்துல அன்பியா, எந்த ஹஜ்ரத்துக்கும் எந்த பவரும் இல்லை. எந்தெந்த ஹஜ்ரத்தெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு இருக்காங்களோ, அல்லாஹ்வோட தொடர்பு இருக்காங்களோ அவங்க தான் எல்லா தாய்களும். இதுதான், புரியுதுங்களா? எனவே அல்லாஹ் நடிகார்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட ரசூல் அவர் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு பரிந்துரை வேணும் என்று சொன்னால் அதுதான் சொன்னாங்க, யாரெல்லாம் ரமலான்ல உம்ரா செய்வாங்களோ என்னுடன் ஹஜ்ஜை செய்ததை போன்றுன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜை உம்ராவை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாக்குறு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். தொழுது கொண்டுள்ளோம் 5 நிமிடம்.